விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் 15ஆம் நாள், அதாவது பங்குனி மாதம் 15ஆம் நாள், மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் ஒரு ராசியை கடக்க 2.5 வருஷம் ஆகும். இப்போ இந்த மீன ராசியில் 2.5 வருஷம் சஞ்சரிக்க போகிறார். அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை கடக்க 2.5 நாள்லேயே போய்ட்டுடும். ஆனால் சனி ஒரு ராசியை கடக்க 2.5 வருஷம் ஆகும். அதனால தான் சனியோடைய பலன்கள் எப்போவுமே நின்று நிலைச்சி நிதானித்து 6ஆம் முறை பலனை கொடுக்கும். இப்போ இந்த 2.5 வருஷம் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, இப்போ செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சனி நவகிரகத்தில் சனி பகவான் ரொம்ப முக்கியமானவர். ஏன் அப்படின்னா ஆயுள் கிரகம். ஆயுளுக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி தான். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆயுள் இருந்தால் தான் அனைத்து விதமான பலன்களும் செல்லுபடியாகும். அப்போ ஒருவருக்கு மத்தியம ஆயுளா, தீர்க்க ஆயுளா, அதே போல் அற்ப ஆயுளா, இந்த மாதிரி எந்த மாதிரி அவருடைய ஆயுள் எவ்வளவு அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம். அதே போல் கர்மகாரகன். கர்மனா செயல், நல்லதோ கெட்டதோ, இந்த நல்ல செயல் கெட்ட செயலுக்கு ஏற்றவாறு பலனை கொடுப்பவர் சனி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி தான் தொழில்காரகன். அதாவது ஒருவர் இந்த பூமியில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் வாழ்ந்தாகணும், ஜீவனம் செஞ்சாகணும் இல்லையா? அந்த தொழிலை தொழிலில் லாபம் கிடைக்குமா, தொழில் இவங்களுக்கு செட் ஆகுமா, தொழிலில் இவங்களுக்கு நல்ல வேலையாள்கள் அமைவாங்களா, இது எல்லாமே சொல்கிறதுக்கு சனி தான் முக்கியமான கிரகம். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் சனி இவ்வளோ முக்கியமான கிரகம். அதாவது இந்த 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி சனி தசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஆணவம், தலைக்கணம், திமிரெல்லாம் அழித்து அவரை பக்குவப்படுத்தக்கூடியவர் சனி. ஆக இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த சனி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 4ஆம் இடத்துக்கும் உடையவர். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அதே போல் ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 3க்கும் 4க்கும் உடையவர் யார் அப்படின்னா சனி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து 4ல் இருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானம், சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம், திரிகோண ஸ்தானம். இப்போ இதுவரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்த அஷ்டம சனியாக இருந்தார் 2.5 வருஷமாக. அதாவது 7.5 நாட்டு சனி 7.5 வருஷம் கெடுபலன் எப்படி மெதுவாக செய்யுமோ அதை வேகமாக செய்கிறது அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியில் பாதி பலனை தருபவர் அர்த்த அஷ்டம சனி. இந்த 2.5 வருஷமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்த அஷ்டம சனியில் பாதி. அதாவது நிலம் இட சம்பந்தமான பிரச்சனை போயிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரியான கோர்ட்டு கேஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதே மாதிரி வண்டி வாகனங்கள் தொழிலாக செய்பவர்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி சுகஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சுகம், அதாவது ஒரு விஷயத்துக்காக நிறையா அலைஞ்சு அதாவது ஓய்வு இல்லாமல் அலையக்கூடிய அமைப்பு, சுகமாக இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே செஞ்ச சனி அர்த்தாஷ்டம சனி விலகி பாக்கி, அதாவது திரிகோண ஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு சிறப்பான நிலை விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த சனியால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தான் அதிக அளவு நடக்க போகுது. இப்போ 3ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னா 3ஆம் இடம் என்ன? இளைய சகோதர வழி அனுகூலங்கள், அதாவது புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கையெழுத்து ஒப்பந்தம், பத்திரப்பதிவு இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களான நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் என்பது கீர்த்தி, தனக்கு கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அப்போ எந்த ஒரு செயலை தொட்டாலும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு செயலை தொட்டாலும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் 5ல் இருக்கார் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடை இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு 3ஆம் இடத்து அதிபதி சனி 5ல் இருக்கும் பொழுது. அதே போல் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கார் அப்படின்னா 3ஆம் இடங்கிறது அதாவது சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும். 5ஆம் இடங்கிறது காதல், கல்யாணம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம், சுப நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய இடம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடை இல்லாமல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கார் அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்படையும்,
புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான 4ஆம் இடத்து காரகத்துவங்கள் அனைத்தும் சிறப்படையக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த 3க்கும் 4க்கும் உடைய ஒரு 5ல் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்களை செய்கிறார். இப்போ இந்த சனி பகவான் இருந்த இடத்துல இருந்து 3 பார்வை பார்ப்பார். 3, 7, 10ன்னு 3 விதமான பார்வை பார்ப்பார். இப்போ உங்கள் ராசிக்கு 3வது பார்வையாக உங்கள் ராசி 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடங்கிறது என்னன்னா கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். அதாவது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா அதில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சமூகத்தில் பெரிய மனிதர்களுடன் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா 7ஆம் இடம் சமூகத்தை சொல்லக்கூடியது. அதே போல் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் அதாவது பெருசாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சனி 7வது பார்வையாக உங்கள் ராசியை 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடங்கிறதுனால லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், இதெல்லாம் 11ஆம் இடம், சித்தப்பா ஸ்தானம். இப்போ இந்த 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா, தொழில் சம்பந்தமான லாபம் பெருகக்கூடிய அமைப்பு. அதாவது அபிலாஷைகள் பூர்த்திங்கும் பொழுது கொஞ்சம் தடைபட்டு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயம், இதெல்லாம் சிறப்பு. அவரிடம் ஆனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். மூத்த சகோதரத்துடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இப்போ இந்த 10வது பார்வையாக, அதாவது சனி பகவானுடைய 10வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா யோசித்து கொடுக்கணும். அந்த வாக்கு காப்பாற்றுறதுக்காக போராடக்கூடிய அமைப்பு இருக்கும். குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமாக உடனே நடக்காது. நீங்கள் ஒரு இடத்த கடன் கொடுத்தா கூட அந்த டைமுக்கு சேராது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் கேட்டாலும் உடனே உங்கள் அவசரத்துக்கு கிடைக்காது, மெதுவாக நடக்கும். அதான் ஸ்லோவாக நடக்கும். சனி எப்போவுமே தடை தாமதம் அப்படிங்கிற அமைப்பு தான். மாணவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய இந்த கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கல்வியில் கொஞ்சம் சிறப்பாக, அதாவது ஏன்னா சோம்பல், பிடிவாதம் கல்வி ஸ்தானத்தில் போய் இருக்கார் அப்படின்னு சனி பார்க்குறாரு அப்படின்னா அதில் மந்த நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதிகமாக ஒரு தடவைக்கு 2 தடவையாக படிக்கணும். அப்போ தான் மெமரி ஆகும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால கல்வியில் மந்த நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிக்க வேண்டும் கல்வியில். அதேமாரி பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு அந்த பொருளாதாரமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா குரு விருச்சிக ராசி 7ல் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியவே பார்க்குறாரு. சனி வேறு அர்த்தாஷ்டம சனி முடியுது. அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பயிற்சிங்கிறது அதிர்ஷ்டகரமான சனியாகவும், நன்மையை தரக்கூடிய சனியாகவும், அதே போல் எடுத்த காரியத்தில் வெற்றி தரக்கூடிய சனியாகவும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு, திருமணம், அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடக்கக்கூடிய அமைப்பாகவும் மிக அற்புதமாக இருக்குது. இந்த பூர்வ குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். இவர்கள் எல்லை காவல் தெய்வம், கருப்பசாமி ஐயனார் வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இந்த 2.5 வருஷம் 5ஆம் இடத்து சனி, அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாக, குலதெய்வ வழிபாடு, பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது மேன்மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த 5ஆம் இடத்து சனி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2.5 வருஷம் நல்ல பலன்களை அதிக அளவு தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.